நிறுத்தடி போதும். என் பிள்ளைக்கு யார் கூட வாழணும், என் பிள்ளை யாரோட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். பெரிய நல்லவன் நினைப்போம் மனசுக்குள்ளார. இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது நான் தானே அப்படின்னு வந்து இப்போ கோமதி கத்த அத்த அத்த இல்லத்த நான் அப்படி நினச்சி பண்ணலத்த அப்படின்னு வந்து மீனா அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் சேர்த்து வச்ச கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கோமதி இந்த ப்ரொடிக்ஷனில் வச்சு வாங்குறாங்க. இப்போ உனக்கு என்னடி என்ன அங்கே இப்போ கோயில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, நான் பேசாமல் இருந்தேன். வாங்கத்த ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், ஒரு முக்கியமான ஒருத்தர் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா என்ன, நம்மகிட்ட யார் முக்கியமான ஒருத்தர்னா அந்த ஃப்ராடு ஒரு முக்கியமான ஒருத்தி ஆயிட்டாளா உனக்கு? நீ இந்த வீட்டை விட்டு நீயும் உன் புருஷன் கிளம்பி தனி கொடுத்தோம் போயிட்டீங்க. தனி கொடுத்தோம் போகும்போது நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா வந்து அப்படியே வந்து சரி ஓகே போயிட்டா அப்படின்னு மற்றவங்கலாம் வந்து எல்லாம் முதல் வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா, பிள்ளைய தனியாக இழுத்துட்டு போயிட்டாங்குவாங்க. நாங்கள் ஆனால் உனக்கு என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கோமா? முழுக்க முழுக்க உன் மேலே பாசத்தை காட்டிக்கிறோம். செந்தில் வந்தால் கூட இவர் சந்தோஷப்பட மாட்டார், நீ தான் சந்தோஷப்படுவார். உனக்காக மட்டும் சாப்பாடு கொடுக்கணும்னார், உன் மேலே எந்த கோபமும் இல்லைனார், எந்த வெறுப்பும் இல்லைனார். எல்லாத்துக்கும் வந்து எதுக்காகலாம் செஞ்சாங்க அப்படின்னா உன் மேலே இருக்க பாசத்தில். நம்ம வீட்டுக்கு வந்த நல்ல மருமக மீனா, பொறுப்பான மருமக மீனா அப்படின்ட்டு செந்தில கூட நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கோ இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கோ எதுக்குமே கூட்டு போனதில்லை. ஒன்றை தான் வாவான்னு எல்லாத்துக்கும் கூட்டு போவோம். வீட்டோட பெரிய மருமகளாக ஒன்றை தான் ட்ரீட் பண்ணோம். ஆனால் நீ என்ன பண்ண, இப்போ வந்து நம்ம வீட்டை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின ஒரு ஆளை வந்து எங்கள் கூட வந்து திருப்பி சேர்த்து வைக்கிறோம். ஏன்னு கேட்டால் வந்து இல்லை மீனாக்கா வந்து தங்கமயிலக்கா பாவம், மயிலக்கா பாவம், மயிலக்கா பாவம்ட்டு தான் என் வாயில வந்துட போகுது அப்படின்னு கோமதி பேச. ஐயோ அவத்தை நான் அப்படி நினச்சி பண்ணலத்த, அத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குத்த, அதனால தான் அப்படின்னு வந்து சொல்ல வரும்பொழுதே வந்து என்ன விஷயம் வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதான் ஒரு பொழப்பா? இல்லை உன் மனசு என்ன நினச்சிட்டு இருக்க, பெரிய நல்லவனி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது ஒரு தடவை 2 தடவை மட்டும் தான் நீ பேசாமல் இருந்திருக்கியான்னு மட்டும் யோசி. ஏற்கனவே டியூஷன் எடுக்க வேணாம் ராஜி, ஏன்னா ஏற்ற வீட்டில் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரிஞ்சு பேசாமல் இருந்தது நீ. தங்கமயிலோட நகை விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரியும் ராஜி கூட வீட்டில் சொல்லலாம்னு சொல்லியிருந்திருப்பா. அந்த நகை விஷயத்தை வந்து சொல்லாமலே விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஒரு செகண்ட் விட்டு இருந்தா நம்ம மேலே வந்து ஒரு பெரிய திருட்டு பழி விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா வந்து 80 பவுன் நகைக்கு இன்னைக்கு ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கணும். எங்கேருந்து வரும்னு நினைக்கிற 1 கோடி ரூபா எங்கேருந்து வந்திருக்கும்? அது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீ. ஆனால் அவனை என்ன பண்ணானுங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவா போல, இவ சரியான இழிச்சவாச்சின்னு நினச்சாங்களா, இல்லை எப்படியும் வந்து அவள் அந்த வீட்டுக்காக வந்து ரெண்டகம் தான் பண்ணுவா அப்படின்னு முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. உன் மேலே மட்டும் கேஸ் போடலை, நீ மட்டும் வெளியே இருந்த. நாங்கள் அத்தனை பேரும் ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு அத்தனை பேரையும் பிடிச்சி போட்டு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அரசி வரைக்கும் எல்லாருமே உட்காந்து கஷ்டப்பட்டு ராஜினி எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். உன் பேரை விட்டுட்டாங்கிற காரணத்துக்காக அந்த வீட்டோட ஒட்டுறது என்ன, உறவாடுறது என்ன, அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்துருக்க. இதோ செந்தில் சொல்லிட்டான் எல்லாத்தையும் அப்படிங்கும் போதே செந்தில் பக்கத்தில் முறைச்சு கோமா நின்றுட்டு இருக்கும் போதே இப்போ வந்து நேரம் என்ன பண்ணுற நீ, இப்போ அடுத்து அவளை வந்து இப்போ வந்து இந்த வீட்டில் திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்காக கூட்டு போய் அவங்க அம்மா என்னை அசிங்கப்படுத்தி அவங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசுகிறா, உங்கள் எல்லாத்தையும் கூண்டோட போலீஸ் ஸ்டேஷனில் திருப்பி நிறுத்திடுவேன், போன தடவை ஒரு நாளில் வெளில வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் கழிதுன்னு அங்கேயே தான் சாவிங்கன்னு பேசுகிறா. இந்த கொடுமையெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியம் இருக்கா? இந்த அளவுக்கு கேவலமாக நீ நடந்துப்ப நினச்சனா? உன்னை நம்பி தானே நான் வந்தேன், அப்படின்னா அத்தை நான் அப்படி நினச்சி பண்ணல. அந்த அக்காவை மட்டும் தனியாக தான் வர சொன்னேன், அவங்க அம்மா வந்துட்டாங்க, அவள் எதுக்கடி தனியாக வரணும், நான் எதுக்கடி அவளை பார்க்கணும் அப்படின்னா அத்தை ஒரு முக்கியமான விஷயம் இருக்கத்த, உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேணாம் அப்படின்னு கோமதி கத்தும் பொழுது, அத்தை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நீங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிங்க கொள்ளுங்க, எங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுங்க, என்கிட்ட பேசாம கூட இருங்க, நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா வரும் பொழுதே வந்து அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா சரவணன் உள்ளார அஞ்சலியோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இது யாரா அதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அமைதியாக இருந்த, அது வரைக்கும் அமைதியாக அந்த பாண்டியன் திரும்பி பார்த்து அது வரைக்கும் அவர் வேற என்ன கோமதிகிட்ட பேசாமல் இருக்கிறதுனால கோமதிகிட்ட பேசாமலே இருந்தவர் கோமதிகிட்ட திரும்பி பார்வை பார்க்குறாரு. யாருங்கிற மாதிரி கண்ணில் இவரும் கேட்க, இவங்க தெரியலையே அப்படிங்கும் போதே வந்து அம்மா அப்பா இது அஞ்சலி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது இந்த பக்கம் வந்து மீனாவுக்கு ஷாக் ஆயிடுது. அத்தை நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கும் போது நீ வாய மூடுறீ முதல்ல, யாரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு யார் அது அப்படின்னு வந்து கேட்க, அப்பா அம்மா இது அஞ்சலி அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு சரவணன். அஞ்சலினா அப்படின்னா என் ஃப்ரெண்டு, என் கூட படித்த பொண்ணு, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க டக்குன்னு கோமதி, அந்த பொண்ணு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அஞ்சலி அப்படின்னா ஆமாம்மா அதே அஞ்சலி தான். அஞ்சலிக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி துபாய் போயிட்டா. துபாயிலேருந்து அங்கே புருஷனோட செட் ஆகல, பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அந்த ஆள் நல்லவரா இல்லை, அவள் இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்துட்டான். நான் இப்போ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்காகன்னு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்டதில்லை. இப்போ ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும், இந்த தங்கமயில் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கெட்ட கனவாக மறக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே வழி அடுத்த பக்கத்துக்கு என் ஒய்ஃபோட அடுத்த சாப்டருக்கு நான் போகிறது தான். அதுக்கு சரியான ஒரு விஷயம், நானும்
அஞ்சலியும் தான் சேர வேண்டியது. ஆனால் விதி எங்களை பிரிச்சிச்சு. திருப்பி நாங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாமா நான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அப்படியே பகீர்னு இருக்குது. இப்போ மீனாவுக்கு அவங்க தங்கமயில் வந்து அவங்க கர்ப்பமாக இருக்கிறதா டாக்டர் சொன்னது, அதுக்கப்புறம் வந்து தங்கமயில் நானே குழந்தைய பார்த்துக்கிறேன்னது, அவங்க அம்மா பேசுறது, அவங்க அம்மா வந்து சம்பளம் கிடைக்குமான்னு கேட்கறதுன்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யோசிச்சு அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிற்க, மாமா என்ன மாமா நீங்கள் அப்படிங்கும்போது, என்ன நொன்ன மாமா நீங்கள் அப்படின்னு இப்போ வந்து டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி கோமதி பேசிட்டு, இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அவளுக்கும் அது ஓகே தான். ஆனால் இது வந்து இப்போ லவ் மேரேஜ்னா நான் சொல்லலை, எங்கள் வாழ்க்கையில் அவள் வாழ்க்கையும் தனியாக கஷ்டப்படுறா, நானும் கஷ்டப்படுறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அது சொன்ன உடனே வந்து நீ வாமா அப்படின்னு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கோமதி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க டக்குன்னு குங்குமச்சிமிழை எடுத்து குங்குமத்தை கொஞ்சம் வச்சுக்கோமா அப்படின்னு குங்குமத்தை கொடுத்துட்டு, நல்லா இருப்பம்மா நீ அப்படின்னு அவங்க டக்குன்னு காலில் வேற விடுறாங்க. ஐயோ அத்தை அவசரப்படாதீங்க அத்தை அப்படின்னு பக்கம் மீனா பேச, நீ வாயை திறக்காத, இவன் என்ன பண்ணா தெரியுமா அன்னைக்கு சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு கோவப்படும் பொழுதே வந்து, அத்தை இது தப்பு பாவத்தை தங்கமயிலக்கா அவங்க சூழ்நிலைக்கு அப்படின்னு திருப்பி பேச, மீனா போதும் அப்படின்னு வந்து ஒரு குரல் வந்து இப்போ செந்தில் வசத்துறாரு. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அந்த தங்கமயிலோட பேசாத, அவங்களோட திருப்பி பேசாத, அவங்கள பேச்சு அவன் வீட்டுக்கே எடுத்து வராதுன்ட்டு, சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சொல்றதை நீங்க ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் தப்பு. அந்த அக்கா வந்து உண்மையிலே வந்து அவங்க இப்போ வேற வழி இல்லாமல் போய் சொல்லிட்டாங்க. ஆமா, அவ அப்படியே பச்சை குழந்தை, 3 மாசம் குழந்தை, அவள்கிட்ட வந்து அவங்க வீட்டில் வந்து அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. உடனே வரும் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி நான் அவளை கொடுமைப்படுத்தினேன், வரதட்சணை கொடுமைப்படுத்தினேன்னு போலீஸ்காரங்கள்ட்ட வாக்குமூலம் கொடுத்தப்பறம் தான் என்னை தூக்கி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நகை விஷயத்தையும் அவள் போய் தான் பேசினான். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் குழப்பி விட்டதுனால மட்டும் அவள் வளரணும், இல்லைனா அதுலேயும் தப்பிச்சு தான் இருந்திருப்பா. அவள் நல்லவன், நாங்களாம் இப்போ கெட்டவங்களா? அப்போ என்ன அவள் நல்லவனா நான் கெட்டவங்களா ஆகிட்டோம்னா? ஐயோ அத்தை அப்படி இல்லத்த, அவங்க இருக்க சூழ்நிலை தெரியலத்த உங்களுக்கு, அவங்க ஒரு இருக்கிற நிலமையே வேறத்த, இது நல்லது இல்லத்த மாமா, வேணாம் மாமா, அதுக்குள்ளே எப்படி மாமா டக்குன்னு மனசு மாறுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்து, இதெல்லாம் பெரிய தப்பு, இதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு வந்து மீனா பேசும்பொழுது சப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் திரும்பி ஷாக்கில் பார்த்தா கோமதி, இதோட உன் பேச்சை நிறுத்திக்கோ, இது நாள் வரைக்கும் நான் வந்து உன்னை சரின்னு விட்டுட்டு இருந்தேன், சரி மருமக என்ன இருந்தாலும் நம்ம மருமக நம்ம மக மாதிரி அப்படின்ட்டு உன் மேலே பாசத்தையும் காமிச்சேன், எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இப்போ உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதும் நம்ம எங்கள் மனசை புரிஞ்சுக்காம நீ ஒரு விஷயம் நல்லது செய்யணும், ஊரில் இருக்கவங்களாம் உன்னை நல்லவன் சொல்லணுங்கிறதுக்காக நீயா ஒரு நியாயத்தை நினச்சிட்டு பண்ணிட்டுருக்கல, இதை பண்ணுறதாலாம் இருக்க அப்படின்னா தயவு செஞ்சு நீ வெளில போனவளாகவே தனி கொடுத்தமாவே இருந்துக்கோ. செந்தில் உனக்கு இனிமேல் எங்களை பார்க்க வரணும், பார்க்க வரோம், இவளை இங்கே கூட்டு வராத, நீயும் இனிமேல் இங்கே வராத மீனா, வெளில போ அப்படின்னு வந்து பேச, அத்தை என்னத்தை வெளில போ அப்படின்ட்டு வந்து என் புள்ள வாழ்க்கை அங்கே சிக்கி சின்ன பின்னமாய் நிற்குது, யார் அது காரணமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து ஒட்டி உறவாடிட்டு எந்த வீட்டுக்கே அவளை கூட்டலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நகை விஷயத்த சொல்லாமல் இருந்தியா? போதும் விட்டு வெளில போ அப்படின்னு வந்து திருப்பி கத்த. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறது தான் மீனாவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அஞ்சலியும் சரவணனும் சேர்ந்தா சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீனா செய்கிற விஷயங்கள் சரிதான், பாவம் தங்கமயில சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை இந்த டிவோர்ஸ் விஷயம் லீகலாக முடிஞ்சப்புறம் பார்த்துக்கலாமேன்னு தோணுதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த பக்கம் அழகே அழகு சீரியலில் இப்போ மதி கல்யாணத்தை பண்ணுவாங்களா, கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு, விஜயா மனசு மாதிரி திருப்பி வந்து மீனா கிட்டக்க உணர்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தருணம் வருமாங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.